அளவு பிராமணத்துவம் மிக்க அவர் ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த இந்த திருக்கட்சி நம்பிகளை திருவடி வணங்கி தொழுதிருக்கிறார்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இதுல எங்க இருக்கு ஜாதி பாருங்க. அந்த அளவுக்கு அவர் பகவானை போற்றுவர்கள் எல்லாமே அடியனால் போற்றப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் ராமானுஜர். அப்படி அவருடைய உணவு சாப்பிட்ட மிச்ச இலையில் இருக்கின்ற அந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை ஆச்சாரிய அனுஷ்டான விஷயமாக தன்னுடைய மனைவி என்ன நிராகரித்ததினாலே அவளையே நிராகரித்தவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இந்த உயிர் வாழ்க்கையே வேண்டாம், அடியனுடைய இந்த கைங்கரியத்துக்கு இந்த மகா சம்பிரதாயத்தை நிறுவுவதற்கு இது தடையாக இருந்து விடுமோ என்று சொல்லி மனைவியையே விட்டுவிட்டு சம்சாரத்தை விட்டுவிட்டு சந்நியாசத்தை ஏற்றதினாலே எதிராஜர் என்று போற்றப்படுகிறார். இப்ப தெரியுமா எந்த அளவுக்கு இந்த உலக விஷயத்திலே பற்று அறுத்திருப்பார் என்பது இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். எதற்காக? ஒரு பாகவதனுடைய தகுதியை நாம் இழந்துவிடக்கூடாது, அந்த பாகவதனுடைய தகுதியை நாம் இறக்கிவிடக்கூடாது என்ற காரணத்தினாலே மனைவியே விட்டுட்டு போயிட்டாராங்க. யாருங்க இன்னைக்கு விட முடியும்? என்ன இந்த அளவுக்கு மனசு வருமா நமக்கு? ஏன் நாராயணனை நாட்ட வேண்டும், இந்த உலகத்திலே நாராயண சம்பிரதாயத்தை நாட்ட வேண்டும் என்ற ஒரே காரணம்.